அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மகாபந்தா. ஒவ்வொரு பந்தமா பார்த்துட்டு இருந்தோம். ஜலேந்திர பந்தா, ஒட்டியான பந்தா, மூல பந்தா பார்த்தோம். இப்போ இது பேர் மகாபந்தா. இது மூணுத்தையுமே கலந்து பண்ணுறது தான் மகாபந்தா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட பலன்களையும் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். கால்கள் நீங்கள் ஒன்று சுக்காசனால உட்காரலாம், இல்லைன்னா அர்த்த பத்மாசனா, இல்லை பத்மாசனால உட்காந்துக்கலாம், இல்லைன்னா வஜ்ராசனாலையும் நீங்கள் தாராளமாக உட்காந்துக்கலாம். இல்லை பெரியவங்க எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சேரில் உட்காந்தும் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு நான் பத்மாசனா போட்டுக்கிறேன். இப்படி போட்டிங்கன்னா அர்த்த பத்மாசனா. இப்போது பத்மாசனா போடலாம். பத்மாசனா போட்டுட்டு என்னால் ரொம்ப நேரம் இருக்க முடியுங்கிற மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இல்லை எனக்கு போட்ட உடனே கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் சுக்காசனால உட்காந்துக்கலாம். ஏன்னா நம்ம செய்யும் போது கொஞ்சம் நேரம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ ரொம்ப நேரம் உட்கார முடியாதவங்க அந்த இதுலேயே பண்ண முடியலையேங்கிற மாதிரி இருக்கும். ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும், மைண்டில் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான போஸ்டர் இருக்கும் அதில் நீங்கள் ரொம்ப நேரம் உட்கார முடியுமோ அந்த போஸ்டரில் நீங்கள் உட்காந்துக்கலாம். எனக்கு பத்மாசனம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் இதில் உட்காந்துக்கிறேன். இப்போ முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஜலேந்திர பந்தா, இந்த தொண்டைக்குழியை நம்ம லாக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒட்டியான பந்தா, நம்ம வயிறை லாக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மூல பந்தா, இதை நம்ம லாக் பண்ண போகிறோம். ஒன்று அது என்ன ப்ரொசீஜர்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நல்லா மூச்சை இழுத்துட்டு இந்த த்ரோட் லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே வயிற்றை நல்லா லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே மூலபந்தா லாக் பண்ணும். வச்சுட்டு அப்படியே சில வினாடிகள் இருக்கணும். ஒரு 5 வினாடிகள், ஒரு 10 வினாடிகள் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மூச்சு விடும் போது எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து ஆரம்பித்தோம். இங்கே 1 2 3ன்னு ஆரம்பித்தோம். விடும் போது மூலபந்தா ஃபஸ்ட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வயிற்று ஒடியான பந்தா விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஜலேந்திர பந்தா எடுக்கணும். இப்போ உங்களுக்கு சொல்லும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பண்ண உங்களுக்கு அது சரியாயிடும். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கைகள் நல்லா அப்படி வச்சுக்கோங்க. முதுகு தண்டு எப்பயுமே நேராக வச்சுக்கோங்க. நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யும் போதும் சரி, பந்தங்கள் செய்யும் போதும் சரி, முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க. கைகள் நல்லா வலிமை இப்படி வரணும்னா நீங்கள் நல்லா அப்படி முட்டி இப்படி பிடிச்சி நல்லா அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போது அப்படியே நம்ம மூச்சை இழுக்கிறோம். இந்த த்ரோட் லாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உடனே இந்த வயிற்றை லாக் பண்ண நல்லா உள்ளே போயிட்டு லாக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்தது மூலபந்தா, அந்த ஆனஸ் மசில் நல்லா இப்படி கான்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்புறம் அதுலேயே இருக்கலாம். விடும் போது மூலபந்தா ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க, விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒடியான பந்தா இப்படி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் தாடையை நல்லா மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூச்சை விடணும். இப்போ நான் பேசிட்டே நான் உங்களுக்கு சொன்னதுட்டே உங்களுக்கு பண்ணதுனால அந்த இது சரியாக தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேட்டு சொல்லாமல் செய்யும் போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு முறை பண்ணலாம். மகாபந்தா. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பண்ணும்போது உங்கள் முழு கவனம் நம்ம உடம்பு மேலே தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே தொண்டை லாக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட கவனம் தொண்டைக்குழியில் எப்படி இருக்கணும். அடுத்தது நீங்கள் ஒட்டியான பந்தா பண்ணும் போது நல்ல வயிறு உள்ளே வச்சுட்டு உங்கள் கவனம் அடுத்தது இதுக்கு வந்துடணும். அதுக்கு அடுத்தது மூல பந்தா பண்ணும் போது அந்த ஆனஸ் மசில் எல்லாம் கான்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களோட கவனம் அதில் போகணும். அப்படியே எந்த தாட் இல்லாமல் அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம் 10 செகண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறமேட்டு ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ண போகிறோம். மூலபந்தா ரிலீஸ் பண்ணிவிட்டு, வயிற்றை ரிலீஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் தொண்டையை ரிலீஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட யோகாவோட புத்தகங்கள் ஒன்று ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கரண்டா சம்ஹிதா, அதுக்கப்புறம் ஹத யோகா பிரதிபிகா, சிவசம்ஹிதா, அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. யோகா ரிலேட்டடான புத்தகங்கள். ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரியும் சொல்லுவாங்க. இப்போ எப்படி சொன்னோம், இது நான் நம்பரில் சொல்கிறேன். 1 2 3 பண்ணிவிட்டு விடும் போது 3 2 1 அப்படி பண்ணுவோம். வேற ஒரு புத்தகத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா 1 2 3 இது பண்ணிவிட்டு மறுபடியும் இதுலேருந்தே பண்ணலாம். விடும்போது நீங்கள் இங்கேருந்து இதை விட்டுட்டு வயிறு விட்டுட்டு அதுக்கப்புறம் மூலபந்தா விடணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இது எந்த புத்தகத்தை நம்ம எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் எதை ஃபாலோ பண்ணுறேன்னா இப்படி பண்ணோம்ல 1 2 3 அப்புறம் விடும் போது 3 2 1 இதை நான் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நான் இதை மாதிரி சொல்கிறேன். இது இன்னும் ஒரு முறை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதோட பலன்கள் பார்க்கலாம்.
பண்ணும்போது எந்த ஒரு யோசனையும் வந்து உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்கேத்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மகாபந்தனத்தை நீங்கள் வந்து ஒரு 5 முறை இல்லை 6 முறை வந்து தாராளமாக செய்யலாம். ஒரு டைம் செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு முறை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு 2 முறை செஞ்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் கணக்கு எடுத்துகிட்டு அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இது பண்ணுறதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜலேந்திர பந்தம் பண்ணும்போது பார்த்தோம், நம்ம இந்த தொண்டைக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுனாலும் சரி, தொண்டைக்கு வந்து என்ன பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் சரி, அது வந்து சரியாகும். அப்படியே ஒட்டியான பந்தம் வந்திங்கன்னா நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். இப்போ அல்சர் சரி, அதாவது இன்டைஜஷனு, கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நல்லா கியூர் ஆகும். அப்புறம் டயஃப்ராமுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லதுன்னு சொல்கிறேன். அதான் மூச்சு பயிற்சிக்கு வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மூலபந்தம் பண்ணும். அது வந்து கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் இருக்குல்ல, மலச்சிக்கல் பைல்ஸு அதுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது. இப்போ குழந்தை பேர் இல்லாமலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து தாராளமாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மகாபந்தா பண்ணலாம். மூலபந்தா நீங்கள் நிறைய டைம் ஒன்றும் பண்ணலாம். இது வந்து நம்ம தனித்தனியாக பண்ணும்போது ஒரு பலன் இருக்கும். எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா முழு பயன் வந்து இதாகிடும். நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளையும் வந்து இது வெளியே எடுத்துகிட்டு நம்ம உடலை வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து சுத்தம் பண்ணி தரும். இந்த மகாபந்தத்தை முயற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.